வணக்கம், வெல்கம் டு கொங்கு நீலா சோறு. இன்றைக்கான ரெசிபி என்னென்னு வாங்க பார்க்கலாம். நாம் இன்றைக்கி முட்டை மசால் சீரக சாதம் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முட்டை மசால் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். முட்டையை 4 பாயில் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு கடாயில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டை, ஒரு துண்டு இலை, கிராம்பு ஒரு 2-3 ஃப்ளேவர் தகுந்தது போட்டுக்கோங்க. ஒரு 10 கிராம் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 10 நம்பர் இருந்தால் போதும் எண்ணி. அதே மாதிரி மிளகும் அதே சமயத்துக்கு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா செவரை வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் செவரை. இதுக்கு நல்லா பச்சை மிளகாய் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணது அதிலே சேர்த்துக்கிறோம். அந்த பச்சை மிளகாய் நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க இந்த முட்டைக்கு. கொஞ்சம் தேவையான அளவு உப்பை போட்டுட்டால் சீக்கிரம் வதங்கிடும். முட்டைக்கு அந்தளவு சால்ட்டு தேவையில்லைங்க. தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வதக்கியாச்சு. இந்த முட்டை 4 முட்டையும் அப்படியே ஒரு 3 இடத்துல அப்படியே கீறி வச்ச மாதிரி போட்டுருங்க. அப்போ அந்த மசால் உள்ளே போயிட்டு சேர்ந்துக்கும். 4 அதே மாதிரி கீறி வச்சுட்டாங்க. இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரமும் இருக்குது. நம்ம ரைஸ் ப்ளைனாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த முட்டையை அதில் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா அந்த முட்டையோட மசால் சேர்கிற மாதிரி அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா 2 பிரட்டி விட்டு லேசாக உப்பு போட்டால் போதும். ஜாஸ்தி போட வேண்டியது இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மிலையே வச்சு அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை இப்போ போட்டு ஒரு 2 பிரட்ட வேண்டியது தான், அவ்வளோதான். கடைசியாக அந்த பவுட்ரு எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதை அப்படியே பிரட்டி விட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நம்மளுடைய முட்டை மசால் ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாங்க. நம்மளுடைய முட்டை மசால் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சீரக சாதம் செய்கிறதுக்கு கடாயை எடுத்து வச்சிட்டோம். நல்லெண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 50 கிராம் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா செவன்னு வறுத்து விட்டுக்கணும். நல்லா கருகாமல் நல்லா செவ்வரமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். திருப்பி கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாங்க. நெய் கொஞ்சம் போட்டுவிட்டால் இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். நான் 2மே கலந்து விட்டுருக்கேன். இன்னும் ஜாஸ்தியாகவே தான் போடுற மாதிரி இருக்கும். ஒரு முழு இலை, 2 பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 2-3 ஃப்ளேவர் தகுந்தது போட்டுக்கோங்க. கருகாமல் அப்படியே வதக்கி விட்டுட்டு சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. சீரக சாதங்கிறதுனால சீரகம் ஜாஸ்தியாக போடணும். நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் பச்சை மிளகாய் தாங்க இதுக்கு காரமே. அதனால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ உதிரியாக வடித்து இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கோம். நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. அந்த பொலன்னு உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை அதில் போட்டுக்கிறோம். லேசாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை அப்படியே கிளறி விட்டுற வேண்டியதுதான். சாதம் நல்லா பொலன்னு உதிரியாக இருக்கணுங்க. குழைவாக இருக்கக்கூடாது. சாதம் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். ப்ளைனாக அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் நம்ம செஞ்ச சாதம். இப்போ கொத்தமல்லி தலையை தூவி
நம்ம பொரித்து வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை ஃபஸ்ட்டே அதில் போட்டுட்டோம் அப்படின்னா கலர் கொஞ்சம் டல்லாகிரும் சாதம். அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டா அந்த ஒயிட் அப்படியே நமக்கு மெயின்டைன் ஆகுங்க. பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒயிட் கலருக்கு இந்த முட்டை தொக்கு சூப்பராக இருக்கும். ப்ரெசன்ட் பண்ணிக்கலாங்க. பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒயிட்டாக எக்கோட ஒரு 50 கிராம் அளவு பூண்டு, நாட்டு பூண்டாக இருக்கணும். நல்ல வாசமாக இருக்கும், காரமாக இருக்கும். மிக்சியில் அப்படியே 2 திருப்பிட்டோம் அப்படின்னாக்கா முழுசாகவும் இருக்கும், நல்ல பொடியாக கட் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ எண்ணெயை விட்டுட்டு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிறோம். இந்த பருப்பு ஐட்டம் இதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டு தான். கடலைப்பருப்பு 1.5-2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வேர்க்கடலை, முந்திரி இதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 4 நம்பர் போட்டு சிம்மிலையே வச்சுட்டு வதக்கி விட வேண்டியது தான். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இந்த பூண்டை எடுத்து அதில் போட்டுக்கிறோம். பூண்டை நீங்கள் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி வேணாலும் சேர்க்கலாம். பெருங்காயத்தை நல்லா வாசமாக இருக்கும் இந்த சாதத்துக்கு. பூண்டு ஸ்மெல்லே தெரியாது உங்களுக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போடுறேன். அந்த உப்பு காரமெல்லாம் அதில் போய் செட் ஆகிறப்போ அந்த பூண்டோட வாசமே நமக்கு தெரியாது. கருவேப்பிலையை போட்டு தாளித்து விட்டுட்டு சிம்மிலையே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா மொறுன்னு வந்துடும். இப்போ வடித்து வச்சுருந்த சாதத்தை எடுத்து அதில் போட்டுக்கிறோம். நீங்கள் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியும் கலந்து செய்யலாம். இது உங்களுக்கு மதியானம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு வீணாக போகாமல் இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டோம், நல்ல டேஸ்ட் இருக்கும் நமக்கு. நம்மளுடைய பூண்டு சாதம், நல்ல டேஸ்டியான பூண்டு சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்மளுடைய பூண்டு சாதம், வெண்டைக்காய் மசால், நல்ல உருளைக்கிழங்கு சிப்ஸு, வத்தல் வகைகளோட பரிமாறுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சாதம், எள்ளு தொகையல் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. உளுந்து சாதம் செய்யறதுக்கு இந்த கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சு 2 தடவை கழுவிக்கிறோம். ஒரு 1/2 hour ஊறட்டும். இதுக்கு இடையிலையே அந்த ஊறுறதுக்குள்ளே நம்ம எள்ளு தொகையில் சரி பண்ணிக்கலாம். ஒரு சட்னி குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு 2 ஸ்பூனு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கருப்பு எள்ளு நல்ல ஹெல்த்தியானதும் கூட. கருப்பு எள்ளு தான் சத்து அதிகமாக இருக்குது. வெறும் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுடுறோம். சட்டி காஞ்சிட்டுன்னா உங்களுக்கு அந்த சூட்லையே நம்ம பிரட்டி கொண்டு வந்துடணும். அது நல்லா வெடித்து வந்துடும் எள்ளு. உங்களுக்கு எள்ளு வெடித்து வர்றப்ப தான் நல்லா வாசமாக இருக்கும். தொகையல் நல்லா நமக்கு வாசமாக இருக்கும். கருகிடக்கூடாது. நல்லா வெடித்து வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கிறோம். இதை ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கணும். சின்னதாக இருக்கனால ஒரு 5-6 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 1-2 கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் ஒரு 2 போட்டிருக்கேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டிருக்கேன். இந்த தொகைகளுக்கு இதுவே போதுமானதாக அளவு இருக்கும். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு நல்லா செவந்து வந்துருச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. தேங்காவை அதிகமாக சேர்த்துடக்கூடாது. லேசாக போட்டு அப்படியே அந்த சூட்லேயே பிரட்டி எடுத்துடுறோம். இதை அப்படியே ஒரு பவுலில் தேவையான அளவு உப்பு போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வலுவழுப்பாக அரைச்சி தொகையல் ஆட்டம் நம்ம உருட்டி வச்சுக்க வேண்டியது தான். நம்மளுடைய எள்ளு தொகையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த திட்டத்துக்கு இருந்தால் தான் சாதத்துக்கு நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சட்னி மாதிரி பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். நம்மளுடைய எள்ளு தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 1 கப்பு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம். அதே கப்புலையே 1/2 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம். கருப்பு உளுந்தில் தான் செய்யணும். இப்போ அந்த எண்ணெய் சட்டியிலையே போட்டு இந்த கருப்பு உளுந்தை வறுத்துடுறோம்.
கருகாமல் நல்லா செவந்து மட்டும் வரணும். தீ அதிகமாக வைக்காமல் லேசாக அப்படியே வறுத்து விட்டுட்டே வரணும். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். அந்த சாதத்தோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வறுத்த வாசம், உளுந்து வாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கருப்பு உளுந்து இடுப்புக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடியது. எள்ளும் அதே மாதிரி தான். இதை அப்படியே குக்கரில் 1/2 அன் ஹவர் ஊற வச்ச அரிசியை போட்டுக்கிறோம். இந்த உளுந்தையும் அதிலேயே போட்டுக்கிறோம். இப்போ தண்ணி வந்து 1.5க்கு 1/2 கப்பு உளுந்து 1 கப்பு அரிசிங்கிறனால நான் 3 கப்பு ஊற்றுறேன். குழைவாக வேணும் அப்படின்னா இன்னொரு டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் 1.5க்கு 3 அளவு விட்டுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். தேங்காய் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லை நீங்கள் சாதம் இறக்குனதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். 1 கத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். மூணு விசில் வந்துருச்சுங்க. ப்ரெஷர் அடங்கிருச்சு. தேங்காய் துருவல் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்க்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம சாதத்தை எப்பவுமே 1க்கு 2ங்கிற அளவுக்கு வச்சோம்னா இதுவே போதும். சாதம்னா குழைவாக வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். நம்மளுடைய உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக உங்களுக்கு நல்ல காரசாரமான ஒரு கறி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கருவாட்டு குழம்பு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எள்ளு தொகையல் இதுக்கு நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அப்படியே தேங்காய் சாதத்தை தாளித்து விட்டுறலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டு வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதில் போடுற அந்த பருப்பு ஐட்டம் தான் நமக்கு நல்லா ஒரு வாசம் கொடுக்கறது, டேஸ்ட் கொடுக்கறது. நல்லா செவந்து வர வரைக்கும் சிம்மிலையே வச்சுட்டு தான் பண்ணணும். நல்ல கலர் மாறிட்டே வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இஞ்சி துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். வேர்க்கடலை, உடைச்ச வேர்க்கடலை வறுத்தது போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில். முந்திரி வேணாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சீரகத்தை கொஞ்சம் லாஸ்ட்டாக போடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். சீரகம் சீக்கிரமே கருகீரும், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். தேங்காய் துருவல் ஒரு மூடி ஃபுல்லாக, ஒரு தேங்காயில் பாதி மூடி அளவு போட்டிருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் பக்கம் கருகாமல் சிம்மிலையே வச்சு வறுத்து விட்டுக்கணும். கலர் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை போட்டுக்கிறோம். இந்த அளவு ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு இருக்குங்க. பச்சை கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுக்கிறோம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தலையை போட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறோம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயை விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. அப்படியே உதிரி உதிரியாக சாதம் உடையாமல் அப்படியே கிளற வேண்டியதான். நம்மளுடைய தேங்காய் சாதம்
ப்ளஸ் கொத்தமல்லி தொகையல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பச்சை கொத்தமல்லியை விட இந்த விதை கொத்தமல்லியில் செய்கிறப்போ டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம. தேங்காய் சாதம் கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவாங்க. இது மஞ்சள் வகையை சேர்ந்தது. இது மாங்காய் மாதிரி புளிப்பாகவும் இருக்காது, இஞ்சி மாதிரி காரமாகவும் இருக்காது. இது நல்ல ஒரு கிழங்கு டைப்லேயே அப்படியே இருக்கும். கணுவெல்லாம் ஜாஸ்தி மஞ்சளில் இருக்கிற மாதிரி இருக்காது. நல்லா இது 1 கிலோ அளவுக்கு இருக்குது. நான் இதிலையே ஊறுகாய் 2 ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இப்போது சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நல்லா தோல் செத்திட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம். இதை அப்படியே கேரட் துருவுறதில் அப்படியே துருவி எடுத்து வச்சுக்கணும். சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெஞ்செரிச்சல்லாம் இருக்காது. இந்த இஞ்சி சீசனில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி சாதம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். 1 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறோம். நம்ம லெமன் சாதம் செய்கிற மாதிரியே தான். கருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டிருக்கேன். சிம்மிலையே வச்சு நல்லா வதக்கி விடணும். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தது போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மிலையே வச்சு வறுத்து விடணும். அப்போ தான் அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். நமக்கு வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா வறுத்த வேர்க்கடலையாக இருக்கணும். நம்ம லெமன் சாதம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறோம். இதை அப்படியே சிம்மிலையே வச்சுட்டு தான் கிளறிட்டே இருக்கேன். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த இஞ்சி, அதாவது மாங்காய் இஞ்சி துருவல் அதில் போட்டுட்டு சிம்மிலையே வச்சு ஒரு 2 நிமிஷம் பக்கம் வதக்கி விடணும். அதுலேயே நமக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா குக்காய் வந்துடும். இல்லை நீங்கள் தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கெலாம் கட் பண்ணி போடுற மாதிரி பெரிய துண்டாக இருந்தாலும் போடலாம். அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்தது. அது நல்லா வாயில் கடிபடுறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துருவி போட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம். இந்த இஞ்சிக்கு தேவையான அளவு உப்பை போட்டு அப்படியே ஒரு பெரட்ட வேண்டியதுதான். இப்போ நம்ம உதிரியாக வடித்து வச்சுருந்த சாதத்தை போட்டுக்கலாம். 2 பேருக்கு தேவையான அளவு இருக்கும். இப்போ ஒரு லெமன் அளவு லெமனோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலே ஊற்றிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு இஞ்சி, அதாவது மாங்காய் இஞ்சி சாதம் நல்லா டேஸ்ட்டாக சீசனில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஹெல்தியான ரெசிபி, பழைய காலத்து ரெசிபி. இதில் உப்பு ஊறுகாய், காரமான ஊறுகாய் எல்லாமே 2 வெரைட்டி இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ வரும். நல்ல டேஸ்டியான மாங்காய் இஞ்சி சாதம் அஜீரணத்துக்கு, நெஞ்செரிச்சல் இதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஹெல்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்தியான ரெசிப்பியில் பார்க்கலாங்க.